வணக்கம். +2 தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேர்வு முடிவுகள் எப்படி வரும்னு சொல்லி பயத்துல தஞ்சாவூர் மாணவி ஆர்த்திகான்ற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். அந்த குடும்பம் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தேர்வு முடிவுக்கு பயந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிருச்சு. நீட் முடிவு இந்த மாதிரி வந்துருமேன்னு சொல்லி அனிதான்ற ஒரு மாணவி இறந்து போனதுக்காக அந்த பொண்ணோட மரணத்துக்கு மலர் வளையம் வச்சு எல்லாமே அரசியல் பண்ணி அதை வச்சு 2-3 தேர்தல் பிரச்சாரமே பண்ணிட்டீங்க. இப்ப +2 தேர்வு முடிவு வந்திருக்கு. ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. அப்ப +2 தேர்வு வேணாம்னு சொல்லி ஒரு 10 பேர் கிளம்பி வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அரசியலாக பாருங்கள். மாணவ செல்வங்களின் கல்வி விஷயத்தில் நீங்க விளையாடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித கனவு இருக்கத்தான் செய்யும். அதுல இப்ப இன்னைக்கு காலையில கூட நீங்க என்ன பண்றீங்க? தேர்வு முடிவுகள் உங்க வாழ்வை தீர்மானிக்காது. அதனால தயவு செய்து எல்லா மாணவர்களும் பொறுமையாக இருங்கன்னு சொல்றீங்க. இதே மாதிரி நீட்டுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்க தேர்வு முடிவுகள் திரும்ப முயற்சி பண்ணலாம், பொறுமையா இருங்க, பக்கபலமா இருங்க, பெற்றோர்கள்லாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க மட்டும் அரசியல், இங்க மட்டும் ஒரு நாடகம். யூபிஎஸ்சி எக்ஸாமும் மத்திய அரசு தான் நடந்தது. அதுல தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை கூட்டிட்டு பாராட்டு விழா வச்சு நான் முதல்வன் திட்டத்துல அவர் படிச்சாரு அப்படின்னு சொல்லி பாராட்டு விழா வைக்கிறீங்க. எதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க?